ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. போன தர்க்க கிளாஸில் நடந்த விஷயம் பிரமாணம்னா என்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதை மூன்றாக பிரித்தோம். அந்த கிளாஸை பற்றி ஒரு கேள்வி இருந்தது. அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இப்போ மேற்கொண்டு அடுத்த பாடத்துக்கு போகலாம். என்ன கேள்வி இருந்ததுன்னா, நம்ம அனுமானத்துக்கு என்ன உதாரணம் பார்த்தோம்? கிளாஸ் பாட்டில் விடுற சத்தம் நமக்கு கேட்கறது, பக்கத்து ரூமில் கிளாஸ் பாட்டில் விடுறது, அதனுடைய சத்தம் நமக்கு கேட்கறது. நம்ம இன்ஃபர் பண்ணுறோம், ஊகம் அனுமானம் பண்ணுறோம். என்னன்னு, பாட்டில் விழுந்திருக்கு அப்படின்னு இன்ஃபர் பண்ணுறோம். அதன் மேல் என்ன கேள்வினா, அந்த சவுண்டானது, அதே அந்த கிளிங்கிங் சவுண்ட் இருக்கு இல்லையா, கிளாஸினுடைய அந்த சவுண்டானது ஒரு ஆடியோ டிவைஸ், ஏதோ ஒரு ஸ்பீக்கரால் ப்ரொடியூஸ் பண்ணப்படலாமே. செல்ஃபோன் எடுத்துப்போமே, செல்ஃபோனில் ஒரு சின்ன ஒரு ஆடியோ கிளிப்பு ப்ளே பண்ணுறார்கள். அது அந்த சின்ன கிளிக்கிங் சவுண்டை போடுறது. அப்போது நம்மளுடைய அது அங்கே கிளாஸ் பாட்டில் தான் அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படின்ற கேள்வி. என்ன பதில் தோன்றது இதுக்கு? அடியனுக்கு என்ன தோன்றதுன்னா, இன்ஃபரன்ஸ் எப்பவும் கரெக்டாக இருக்கணும்னு இல்லை. சம்டைம்ஸ் கேன் பி ராங். ஸோ இந்த இடத்துல தப்பாக கூட இருக்கலாம். சோமே சரி, எனக்கு என்ன ஆ. தோணுறதுன்னா, ம். சம்டைம்ஸ் நான் we are getting a knowledge that glass bottle sound. ம். We are getting knowledge that sound அது உடையாது. We don't know that's either real glass bottle or in my audio அந்த மாதிரி. கரெக்ட். But we know that அந்த glass bottle கீழே வந்திருக்கு. It might be glass bottles இருக்கலாம். சரி, 2 பதிலும் ரொம்ப சரியான பதில். இப்போது இந்த ஆசிரியத்தினுடைய பதில் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த சவுண்ட் பைட் இருக்கு இல்லையா, அந்த சவுண்ட் பைட் ஆனது இவன் அதை ரியலைஸே பண்ணல. இப்போ இப்படி வச்சுப்போமே, யாராவது ஒருத்தர் கிராமத்தில் இருக்கார், அவருக்கு செல்ஃபோன் இந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணும் அதெல்லாம் அவருக்கு தெரியவே தெரியாது. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த செல்ஃபோனால் ஏற்பட்ட சவுண்டை கேட்குறார். அவர் என்ன நினைக்கிறார், உண்மையாகவே அந்த கிளாஸ் போட்டில் அங்கே விழுந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறார். அப்போ இன்ஃப்ளூயன்ஸ் தப்பாகவே போகிறது. ஷீரி சொன்ன பதில் எப்படி இருக்குன்னா, நகரத்தில் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கு, செல்ஃபோனால் இந்த மாதிரி ஒரு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு. இப்போ அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டுறது என்னன்னா, இந்த சவுண்டானது கிளாஸ் பாட்டில் விழுந்து தான் வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, மற்றொரு சோர்ஸாலையும் ப்ரொடியூஸ் பண்ணப்படலாமே அப்படின்னு இருக்கிறதுனால இப்போ அங்கே சந்தேகம் இருக்குது. ஒரு டெஃபினேட்டிவாக அவருக்கு தெரியலை. ஆனால் சில இடங்களில் இப்போது மலைக்கு மேலே நம்ம புகையை பார்க்குறோம், அதற்கு வேறு வழியே கிடையாது. உள்ள நெருப்பு இருந்தால் தான் வெளில புகையும், நெருப்பு இல்லாமல் புகையாது. அப்போது என்ன ஆகும், அந்த ஸ்மோக்கை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கண்டிப்பாக அங்கே ஃபயர் இருக்குது அப்படின்னு டிசைட் பண்ணலாம் இல்லையா, டெஃபினேட்டிவாகவே சொல்ல முடியும். அது ஒரு சரியான அனுமானமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, ரொம்ப நல்ல பதில் ரெண்டுமே. இப்போது அடுத்தது என்ன பண்ணலாம், இந்த தர்க்கசாஸ்திரத்தினுடைய முக்கியமான ஒரு செயல் மற்றொன்று இருக்குது, விவேச்சனம், விவேகம், அனாலிசிஸ், பிரித்து தெரிஞ்சுக்கிறது. இந்த சாஸ்திரத்தில் என்ன பண்ணுறான்னா, மொத்த பிரபஞ்சத்தையும் மொத்த லோகத்தையும் அவன் என்ன பண்ணுறா, 8 அதாவது 7 டிஃப்ரெண்ட் பதார்த்தங்களாக அவள் பிரிக்கிறான். 7 பதார்த்தங்களாக பிரிக்கிறான். இப்படி யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய சித்தாந்தத்தில், சம்பிரதாயத்தில் நம்ம எல்லா பொருளையும் 3ஆக கிளாசிஃபை பண்ணுறோம். தத்வத்ரயம் அப்படின்னு சொல்லுவோம். அச்சித்து, சித்து, ஈஸ்வரன் அப்படின்னு 3ஆக கிளாசிஃபை பண்ணுறோம். இதே மாதிரி நையாயிக்கால் என்ன பண்ணுறா அப்படின்னா, மொத்த யூனிவர்ஸையும் அவள் 7ஆக கிளாசிஃபை பண்ணுறான். அந்த 7க்குள்ளே தான் எல்லாமே அடங்கும் அப்படின்னு. என்ன அந்த 7 பதார்த்தங்கள், 7 ஆப்ஜெக்ட்ஸ் என்ன அப்படின்னா, திரவியம், குணம், கர்மம், சாமானியம், சமவாயம், விசேஷம், அபாவம் அப்படின்னு 7 பண்ணுற கிளாசிஃபிகேஷனாக. இந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் என்ன அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். முதல்ல திரவியம் அப்படின்னு ஒரு கிளாசிஃபிகேஷன் பண்ணுறா. திரவியம்ன்றத ஒரு பானை எடுத்துக்கோமே, அந்த குடமானதே ஒரு திரவியம் தான். திரவியம்ன்றது ஒரு சப்ஸ்டன்ஸ்ன்னு வச்சுக்கோமே, சப்ஸ்டன்ஸ் அதுதான் திரவியம், மெட்டீரியலாக இருக்குது. திரவியம் அப்படின்றது ஒரு சப்ஸ்டன்ஸ், குடம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொள்ளலாம். அடுத்தது குணம். 7 பதார்த்தத்தில் முதல்ல திரவியம்னு ஒரு கிளாசிஃபிகேஷன், அடுத்தது குணம்ன்ற கிளாசிஃபிகேஷன்.
குணம்ன்றது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆட்ரிபியூட் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ப்ராப்பர்ட்டி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ குடத்துக்கு ப்ராப்பர்ட்டி சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? என்ன ப்ராப்பர்ட்டி தோன்றது? குடத்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி. ரவுண்டா இருக்கும் அண்ட் இட் ஹேஸ் a narrow neck. ம். அதுக்கப்புறம் அதோட கலர் வந்து ப்ரவுன் கலர் இருக்குன்னு கூட சரி. சொல்லலாம். சரி. ஒண்ணு வந்து இப்ப ஷேப் சொல்லியிருக்க. இன்னொன்னு வந்து அதனுடைய கலர் சொல்லியிருக்க இல்லையா? இப்போ கலர் அப்படின்றது ஒரு ப்ராப்பர்ட்டி தான் அந்த குடத்துக்கு. சரி. இந்த மாதிரி யோசிச்சு பார்த்திருக்கியான்னு பாரேன். குடமானது சிவப்பா இருக்கு அப்படின்னு வச்சுப்போமே. சிவப்பான குடமாக இருக்கு. குடம் ஒரு பிசிக்கல் என்டிட்டி, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இப்போ அதனுடைய ரெட்டிஷ்னஸ் இருக்குல்ல, சிவப்பு நிறம். அதுவே கூட ஒரு தனித்த ஒரு பிசிக்கல் என்டிட்டி தான். அதுவே ஒரு தனித்த ஆப்ஜெக்ட் அப்படின்னு சிந்தனை பண்ணணும். இதுதான் அவ பண்ற கிளாசிஃபிகேஷன். அவ சொல்றது எப்படி குடம்ன்றது ரியலாவே ஒரு பிசிக்கல் ஆப்ஜெக்ட் இருக்கோ, அது போல தான் அதனுடைய நிறம் அப்படின்றது டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் குடம் தானே. குடமே நிறம் கிடையாதே. குடத்துக்கு கலர் இருக்கு இல்லையா? அப்போ குடம் ஒரு ஆப்ஜெக்ட். அதே போல ரெட் அந்த கலர் இருக்கே, அந்த ரெட்டிஷ்னஸ் சிவப்பு நிறம் அதுவும் ஒரு தனி ஆப்ஜெக்ட் தானே, ஒரு தனி என்டிட்டி தானே அப்படின்னு நையாயிகள் சொல்றா. சரி, இப்போ கலர் அப்படின்றது ஒரு ஆட்ரிபியூட், இது ஒரு குணம். மற்ற ஏதாவது தோன்றதா? குடத்துல ஃபார்ம் ஒன்று சொன்னேன், ஷேப் ஒன்று சொன்னேன். அந்த ஷேப் அப்படின்றதே இவ அடி சொல்லு. நம்ம மண் மண் மண்ல பண்ணக்கூடனா மண்ணோட தனி என்கிட்டயே வச்சுக்கலாமா? எதை காட்டிலும் தனி என்டிட்டி. மண்ணுன்றது எதை காட்டிலும் தனி என்டிட்டி. நிறத்த கல்லோ சரி, நிறத்தை காட்டிலும் தனியாக தான் மண் இருக்கு. குடத்தை காட்டிலும் மண்ணுன்றது தனி என்டிட்டியா? என்ன தோன்றது? மண்ணால குடமாயிருக்கு. குடம் ஒரு என்டிட்டி இருக்கு. ரெட்டிஷ்னஸ் அந்த கலர் ஒரு என்டிட்டி இருக்கு. கரெக்ட். நீ சொல்றது நல்ல யோசனை தான். இப்போ நீ மண்ணை பத்தி யோசிக்கிற. மண்ணுன்றது என்ன என்டிட்டி அப்படின்றத யோசிக்கிற. குடம் மண்ணால் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்ன. இப்போ மண்ணு இருக்கு, குடம் இருக்கு. ரெண்டும் செப்பரேட் என்டிட்டிஸா? சுவாமி அதை செப்பரேட் என்டிட்டிஸ்ன்னு சொல்லாமே. ஏன்னா ப்ராப்பர்ட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. மண்ணுக்கு ஷேப் இல்லை, டெஃபினட் ஷேப் இல்லை. ஆனால் இந்த குடத்துக்கு டெஃபினட் ஷேப் இருக்கு. ஸோ இப்படி கூட சொல்லலாம். சரி, இதுதான் நையாயிக்கால் சொல்றா. நையாயிக்கால் சொல்றது என்ன அப்படின்னா, அவயவம் அப்படின்னு ஒன்று இருக்கு, அவயவி அப்படின்னு மற்றொன்று இருக்கு அப்படின்னு சொல்றா. இது ஸ்ரீபாஷ்யத்தில் ஒரு பெரிய டாபிக். ஆரம்பண அதிகரணம் அப்படின்ற இடத்துல எம்பெருமானார் இதை கண்டிக்கிறார். அவர் வந்து குடமே தான் மண்ணு, மண்ணே தான் குடம். இந்த ஷேப் வேற மாதிரி இருக்கு. மண் வந்து அதனுடைய குவான்டிட்டி எத்தனை அப்படின்னா, மண் துகள்கள் எவ்வளோ இருக்கும் குடத்துல? மில்லியன்ஸ் ஆஃப் மண் துகள்கள் இருக்கும் இல்லையா? அப்போ மில்லியன் எங்க இருக்கு? குடம்ன்றது ஒரு என்டிட்டி தானே. அப்போ ஒன் cannot be மில்லியன். அப்போ மண் வேற, குடம் வேற. இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ்லாம் நிறைய வர எம்பெருமானார் கண்டிக்கிறார். அதெல்லாம் கிடையாது. குடம், மண் ரெண்டும் ஒன்று தான். தனித்து ஒன்றும் கிடையாது குடம்ன்றது அப்படின்னு. ஆனால் நீ போற அந்த சாயை இருக்கு இல்லையா? நையாயிகாலுடைய அந்த லாஜிக், அவளுடைய அந்த லைன் ஆஃப் திங்கிங் இப்படி தான் இருப்பேன். அடி என்னன்னா அந்த மண்ணானது வேற ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டதாக இருக்கு. குடம் வேற ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டதாக இருக்கு. அப்போ டிஃப்ரெண்ட் என்டிட்டி தானே அப்படின்ற மாதிரி அவ யோசிக்கிறா. அடி சொல்லு. ஆனா அதே மண் வச்சு தான் நம்ம வந்து கூடத்தை ஷேப் பண்றோமே. கரெக்ட். இதுதான் எம்பெருமானார் சொல்றது பதி. அப்போ அந்த குடத்துக்கு ப்ராப்பர்ட்டி வேற, மண்ணுக்கு ப்ராப்பர்ட்டி வேற அப்படின்னு சொன்னாலும் கடைசியில் ஆனால் அந்த குடம் வந்து மண்ணு தானே குடமாக ஆறுது, தனித்து வேற ஒன்றும் தெரியலையே அங்க அப்படின்னு. இது ஒரு பெரிய வாதம். சத்காரியவாதம், அசத்காரியவாதம் அப்படின்னா பெரிய வாதங்கள் ரெண்டுமே. அதை பற்றி கண்டிப்பாக டீப்பாக பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2 பசங்களும் இந்த மாதிரி நல்லா ஆரம்பத்திலேயே ஒரு அழகாக யோசிச்சு சொல்றது ரொம்ப சந்தோஷம். சரி, இப்போ எங்கே வந்தோம் நம்போ? உன்னுடைய கேள்வி இருந்தது. நீ என்ன கேட்ட? அப்போ மண்ணுன்றது தனி என்டிட்டியா அப்படின்னு கேட்ட. இப்போ தாசரதி சொன்ன பதில் எப்படி இருக்கு அப்படின்னா, மண்ணுன்றது தனி என்டிட்டி தான் அப்படின்ற யோசனை தான் நையாயிகாலுடைய லைன் ஆஃப் திங்கிங். ஆனால் சத்காரியவாதம் அப்படின்றது நம்மளுடைய வாதம். பெரும்பாலும் எல்லாருடைய வாதம் சத்காரியவாதம். வேதாந்தத்தில் சத்காரியவாதம் அப்படின்னு சொல்லுவா. அங்கே இப்போ ஸ்ரீஹரி சொன்ன மாதிரி தான். மண்ணு தானே கடைசியில் குடமாக ஆறுது, தனி அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு. அதை பற்றி டீட்டெயில்டாக மேலே பார்க்கலாம். சரி, இப்போ என்னுடைய இனிஷியல் கேள்வி என்னவாக இருந்தது? கலர் அப்படின்றது ஒரு ப்ராப்பர்ட்டி. குடத்தினுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி கலர் அப்படின்றத வேற ஏதாவது யோசிக்க முடியுமா? நீ மண்ணை பற்றி கொண்டு வந்த, மண்ணை வச்சா கூட வேற ஒரு ப்ராப்பர்ட்டி யோசிக்கலாமே குடத்துக்கு. தண்ணி குடத்தினுடைய ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும். இல்ல
சரி, அந்த ஈஸிலி பிரேக்கபிள் அப்படின்றது எக்ஸாக்ட்டா என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கும். அது அதுவும் ஒரு பலன். நையாயிக்காளுடைய மத்தத்த நம்ம அனலைஸ் பண்ணோம்னா, இப்போ ஈஸிலி பிரேக்கபிள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? வாட் எக்ஸாக்ட்லி டு வி மீன்? ஈஸிலி பிரேக்கபிள்னா என்ன அர்த்தம்? இப்போ இரும்பு இருக்கு. தட் இஸ் நாட் ஈஸிலி பிரேக்கபிள் அப்படின்னா என்ன அர்த்தம் அங்க? அப்படின்னு ஒவ்வொன்னுத்துக்கும் ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சு தான் உள்ள போவா. இப்போ இந்த சின்ன கேள்வி வேணா ஒரு துணை கிளை கேள்வியா வேணா எடுத்துப்போம். இப்போ ஈஸிலி பிரேக்கபிள் அப்படின்னா வாட் கேன் வி மீன்? வாட் வில் வி மீன் பை சேயிங் ஈஸிலி பிரேக்கபிள்? நீங்க கெமிஸ்ட்ரி ரீதியில யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. ஈஸிலி பிரேக்கபிள்னா என்னவா இருக்கும்? fragile இருக்கும். Some kind of force acts on it. அது it can be easy-ஆ dissolved easily. உடைஞ்சு டிசால்வ் மொத்தமா பண்ணணும். டிசால்வ் பண்ற அளவுக்கு போனோமாண்ணே. இப்போ Like ஈஸிலி பிரேக்கபிள்னா என்ன? எனக்கு தோன்றது அந்த breakable. பாண்ட் இருக்கு இல்லையா? மாலிகுல்ஸ் நடுவுல இருக்கக்கூடிய பாண்டு. அது ஸோ அந்த வந்து அந்த பிரியறதுக்கு வேண்டிய எனர்ஜி ரொம்ப கம்மி. இந்த மாதிரி இப்போ மாடர்ன் சயின்ஸ்ல இப்படி தான் யோசிச்சு யோசிச்சு உள்ள போவா இல்லையா? இப்போ நையாயிக்காளுக்கு கூடிய இந்த ஏன்ஷியன் சயின்ஸ் இருக்கே, தொட்ட எல்லாமே இப்படி அனாலிசிஸாக தான் இருக்கும். அதனால தான் சொல்ல வரேன். உங்க 2 பேருக்கும் சரி, எல்லாருக்கும் தான் சரி. அவ்வளோ அனாலிசிஸ் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. தொட்ட நம்ம உங்க 2 பேருக்குமே பழகியே போயிடும். ஏதோ ஒரு இடம் எடுத்தாலும் நீங்கள் வந்து யோசிச்சு தான் ஏதாவது பண்ணுவீங்களே ஒழிய யோசிக்காமலாம் பண்ணவே வராது. சாஸ்திரம் படிச்சாச்சுன்னா. சரி, எனக்கு ப்ராப்பர்ட்டி நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா, இப்போ மண்ணுன்னு சொன்ன பிறகு அதுக்கு கந்தம் அப்படின்றது இருக்குமே, வாசனை. அது மண்ணுடைய ப்ராப்பர்ட்டி தானே. இப்போ குடத்தினுடைய ப்ராப்பர்ட்டியாக அது இருக்கும் இல்லையா? அது வாசனை. ஆனா வெறும் மண்ணால நம்மளால ஷேப் பண்ண முடியாது. ம். நம்ம மண்ணு, தண்ணி. தண்ணினா அந்த சரி, குடிக்கிற தண்ணி இல்ல. ஸோ நம்மளால ஷேப் பண்ண முடியணும். கரெக்டு. ஆனா நம்மளால தண்ணி இல்லாம ஷேப் பண்ண முடியாது. கரெக்ட். சரி, அது கரெக்ட் தான். அதாவது வெறும் மண்ணு மட்டும் காரணம் கிடையாது. தண்ணீரும் காரணம் ஆ. தான். அதில் அது யாரும் டினை பண்ணல. இப்போ மண்ணும் காரணம் தானே. அதையும் டினை பண்ண முடியாது இல்லையா? ஆமா. அப்போ அந்த வாசனை அப்படின்றது குடத்தினுடைய ஒரு ப்ராப்பர்ட்டியா இருக்கும் தானே. அப்போ நிறம் ஒரு ப்ராப்பர்ட்டி, வாசனை கந்தம் அப்படின்றது ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த மாதிரி 24 ப்ராப்பர்ட்டிஸை அனலைஸ் பண்ணி வச்சிருக்கா. அதுதான் 24 குணங்கள். அப்போ என்னென்ன கிளாசிஃபிகேஷன் பார்த்துருக்கோம்? முதல்ல திரவியம் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். குடம் அப்படின்றதே திரவியம் தான். இப்போ அதற்கு பல ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இதுக்கு குணம். அதுதான் குணங்கள். ஸோ 2 பதார்த்தங்கள் பார்த்துருக்கோம். 3வது என்ன சொல்றா அப்படின்னா கர்மம் அப்படின்னு சொல்றா. கர்மம் அப்படின்னு உடனே சட்டுன்னு என்ன தோணும்? ஆக்டிவிட்டி. பரவாயில்லையே, கர்மன்றது ஆக்டிவிட்டின்னு தோணிச்சுன்னா நல்லது தான். நம்மளோட டியூட்டி. சரி, கர்மம் கரெக்ட் தான். கர்மயோகத்தை வச்சுட்டு நீ அங்கே வர டியூட்டி மாதிரி சொல்கிற, கரெக்டு. ஆனால் எனக்கு சட்டுன்னு தோணக்கூடியது என்னவா இருக்கும்னா புண்ணியம் பாபம் அப்படின்ற கர்மம். உபன்யாசங்கள்லாம் கேட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக. கர்மம் அப்படின்னா புண்ணியம் பாபம் அப்படின்னு சட்டுன்னு தோண வரலாம். ஆனால் இங்கே நீ சொன்னது தான் கர்மம் அப்படின்றது வந்து ஒரு மூவ்மெண்ட், ஒரு ஆக்டிவிட்டி தான் அது. இப்போ பாரு என்ன பண்ணுற அனாலிசிஸ் அப்படின்னா, இப்போது பந்து இருக்குது. பந்தை தூக்கி போடுறோம். இப்போ பந்துன்றது ஒரு ஃபிசிக்கல் என்டிட்டி தான். இந்த 7க்குள்ளே பந்தை எதில் கொண்டு வரலாம்? திரவியத்தில் தான் கொண்டு வரணும் இல்லையா? அதே போல் பந்துக்கு நிறம் அப்படின்றது ஒன்று இருக்குது. அது குணத்தில் வந்துடும். இப்போ பந்தை தூக்கி போடுறோம். தூக்கி போட்டோம்னா இப்போ ஒரு ஆக்டிவிட்டி நடந்திருக்கு, ஒரு மூவ்மெண்ட் அப்படின்றது நடந்திருக்கு இல்லையா பந்தில்? இது வந்து இட் இஸ் நாட் பந்து இட் செல்ஃப். அதுக்கு கொடுக்குற ஃபோர்ஸ் அது. அதனால தான் இட்ஸ் மூவிங். இட் இஸ் மூவிங் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா? ஃபோர்ஸ் அப்ளை பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அதற்கு என்ன வந்திருக்கு? மூவ்மெண்ட் அப்படின்றது ஒன்று வந்திருக்கு இல்லையா? இப்போ அதுவும் ஒரு ப்ராப்பர்ட்டி தானே. அந்த மூவ்மெண்ட்டே பந்து கிடையாது. பந்துக்கு இப்போ மூவ்மெண்ட் இருக்கு. இப்போ போகிற அனாலிசிஸ் புரியறது இல்லையா? இப்போ பந்துக்கு அது வந்து சிவப்பான பந்து அப்படின்னு வச்சுக்கோயேன். அப்போது அந்த பந்துக்கு சிவப்பு நிறம் ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கிற மாதிரியே இப்போ என்ன ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அந்த பந்துக்கு? அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா? அந்த ஃபிசிக்கல் என்டிட்டிக்கு தான் இவ கர்மம் அப்படின்ற ஒரு பேரை கொடுக்குறா. சரி, இது ஒரு 3வது என்டிட்டியாக சொல்கிறா கர்மம் அப்படின்னு. ஆக இப்போ நம்ம இந்த கிளாஸ் இவ்வளவு பார்த்தது இது போதும். திரவியம், குணம், கர்மம் அப்படின்னு 3 என்டிட்டிஸை பார்த்துருக்கோம். இதெல்லாம் ஃபிசிக்கல் என்டிட்டிஸ். ஃபிசிக்கல் என்டிட்டி அப்படின்னு சொல்லும்பொழுது பந்து ஒரு ஃபிசிக்கல் என்டிட்டி சட்டுன்னு புரிஞ்சிடும். குடம் ஒரு ஃபிசிக்கல் என்டிட்டி சட்டுன்னு புரிஞ்சிடும். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, அந்த நிறம் அப்படின்றதும் ஒரு ஃபிசிக்கல் ஒரு என்டிட்டி ஒன்று இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இவ சொல்கிற ரீதி ரொம்ப அழகாக தானே இருக்கு. நிறம் ஹேஸ் டு பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பாட். பாட்டே கலர் கிடையாது. பாட் ஹேஸ் இட்ஸ் கலர். அப்போ கலர் இஸ் சம்திங் செப்பரேட். இட்ஸ் அ செப்பரேட் என்டிட்டி அப்படின்னு போகிறா. சுவாமி, அப்போ அந்த கலர் ஒரு திரவியம் அப்படின்னு சொல்ல வராளோ? இல்லை, அதான் குணம்னு சொல்கிறாளே. அந்த இப்போ திரவியம் அப்படின்னா தனித்து நம்ம பார்க்க முடியும். வி கேன் செப்பரேட் இட். இப்போது வச்சுக்கோயேன்,
குடம் இருக்கு. அதுக்குள்ள ஜலம் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ ஜலம் அப்படின்றத இந்த 7 பதார்த்தத்துக்குள்ள எதுல சேர்க்கலாம்? திரவியம். திரவியத்துல தானே சேர்க்கலாம். இப்போ அந்த குடத்துலேருந்து திரவியத்தை பிரிச்சிட முடியும் இல்லையா? ஜலத்தை பிரிச்சிட முடியும் இல்லையா? அந்த மாதிரி தனித்து இந்த ரெட்டிஷ்னஸை பிரிக்க முடியுமா? அது குடத்தையே சார்ந்து தானே இருக்கும். அப்படி யோசிக்கிறாங்க. அப்போ இது ஃபிசிக்கல் என்டிட்டி அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருது. இட் cannot பி திரவியம். ஸோ இட் இஸ் சம்திங் எல்ஸ். குணம் அப்படின்னு அவன் போகிறான். ஒரு ஃபிசிக்கல் என்டிட்டி அந்த திரவியத்தை சார்ந்தே இருக்கக்கூடியது, அதுதான் குணம் அப்படின்னு போகிறா. இதே போல தான் கர்மம் அப்படின்றதும் என்ன, அது மொமெண்டரியாக இருக்க பொறுத்தும். கர்மம் அப்படின்னு தனித்து ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போ குணத்துக்கும் கர்மத்துக்கும் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? குணம் வந்து அது அந்த திரவியம் இருக்கிற வரையிலும் அதுவும் இருக்க பொறுத்து. இது என்ன அர்த்தம்? இது மொமெண்டரியாக தான் இருக்க பொறுத்து. இந்த ஆக்டிவிட்டி, இந்த மூவ்மெண்ட் அப்படின்றது. அப்போ கர்மம் அப்படிப்பட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி, தனித்த ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு அனலைஸ் பண்ணுறா. சரி, ஆக 7ல் 3 முடிஞ்சிருக்கு. திரவியம், குணம், கர்மம். அடுத்த பதார்த்தம் என்ன சொன்னோன்னு ஞாபகம் இருக்கா? சாமானியம். சாமானியம். சரி, அதை பற்றி அடுத்தது பார்ப்போம். திரவியம், குணம், கர்மம், சாமானியம். மீதி 3 ஞாபகம் இருக்கா? விசேஷம். ஆ. அபாவம். ஆ. அதுக்கப்புறம் சமன்வயம். சமவாயம். சமவாயம். சரியா? அதை பற்றி நம்ம மேற்வர கிளாஸஸில் பார்க்கலாம். நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம சாமானியரை பற்றி பார்க்கலாம். சரி. ஸ்ரீமதே ராமானுஜாய ராமானுஜன்.